அப்போது 450 கிலோ எல்லோ கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ரிச்டு யுரேனியம், அதை வந்து அமெரிக்கா வந்து என் கையில் கொடு அப்படின்றாங்க. அது பேசாமல் இஸ்ரேல் கையில் கொடுத்து என்ன அடிடான்னு சொல்ல வேண்டியதானே. பண்ணுறது இருக்குல்ல, அமெரிக்கா கையில் கொடுக்கணும். ஆனால் இடையில வந்து புட்டின் என்ன சொன்னார்னா, நான் வாங்கி வச்சுக்கிறேன் அதை, உங்களுக்கு பிரச்சனை வந்து ஈரானில் இருக்கக்கூடாது தானே, பட் ஏன்ட்ட நான் வாங்கி வச்சுக்கிறேன் பண்ண நோன்னு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. இப்போ சைனா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சரி உங்களுக்கு தானே பிரச்சனை இருக்குது, அந்த 450 கிலோ என்ரிச் யூரேனியத்தை நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன், ஈரானில் இல்லாமல் ஆக்கிடுறேன். சைனாவில் இருந்தேன்னா ஈரானில் இருந்தேன்னா ரெண்டு ஒன்று தானே. எல்லா இதையும் அம்யூனிஷனாக இருக்கட்டும், இப்போ கெமிக்கலாக இருக்கட்டும், எல்லாம் சைனாலேருந்து வந்து நிற்கிது. அப்போ சைனா நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு எப்படி நம்புவாங்க? ஸோ இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ இந்த யுரேனியத்தை வந்து அமெரிக்கா வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆமாம், முன்னாடி பேசணும்ல, ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளைட்டு, ஒரு 2 பெரிய இந்த கார்கோ ஃப்ளைட்டு, ஒரு 4 ட்ரோனு, 2 ஹெலிகாப்டரு எல்லாம் அவுட் ஆகி போச்சே. அது வந்து இவங்களை கொள்ளடிக்க வந்தவங்க தானே. ஆமாம், அது இந்த இவங்க மாதிரி கவுபாய் மாதிரி வந்து அப்படி தொப்பி போட்டு வரல, அவ்வளோதான். வந்து கொள்ளையடிக்க வந்து டமால்னு புஸ்வானாகி போய் ஒரு 30,000 கோடி ரூபா லாஸ் ஆகி போய் ஐயோ போச்சு அடுத்த கட்டம். அப்படித்தான்